படைப்பாற்றல் மூலம் அலங்காரம் மற்றும் பயன்பாடு என இவ்விரண்டிற்கும் பயன்படும் வகைகளில் கைகளால் செய்யப்படும் கலைப்பொருட்கள் மற்றும் அது செய்யும் முறை குறித்து விவரிக்கும் இப்பகுதி கைவினை களஞ்சியம். வணக்கம் எல்லாருக்கும். கைவினை களஞ்சியம் பகுதியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம ஆர்டிஸ்டிக் பாட்ரி ட்ரைனிங் அகாடமிலேருந்தும் தி பாம் அ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்தும் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன களிமண்ணில் நிறைய செய்யலாங்க. அந்த களிமண்ணில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசித்து பார்த்து செய்யலாம். இப்போ நான் பாருங்கள், ஒரு பார் ஆஃப் கிளே, இதை நல்லா இந்த களிமண்ணை இப்படி தட்டிக்கோங்க. அப்போது ஏர் பபிள்ஸ் எதாவது இருந்தால் கூட வெளியே வந்துடும். முதல்ல நீங்கள் கிளே எடுத்துக்கும்போது கிளேயை உருட்டிக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி, இப்போது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்படி நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா இப்படி ஏர் பபிள்ஸ் எல்லாம் எதாவது இருந்ததுன்னா வெளியில் டப்பு டப்புன்னு வரும். அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம கைக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்குறோம். ஆம்லேருந்து கீழே வரைக்கும் எக்ஸசைஸ். இப்படி உடச்சிக்கோங்க, திருப்பி உடச்சிக்கோங்க, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிசைஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒரு சப்பாத்தி பேலன் இருக்கு இல்லையா, அந்த பேலன் இப்போ நீங்கள் இதுக்குன்னு தனியாக வாங்க வேண்டாம். இப்போ இதை நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா நான் சப்பாத்தி பண்ணுறதுக்கு கிச்சனில் இதையே தான் யூஸ் பண்ணுவேன். களிமண் விஷம் கிடையாது. ஒரு சின்ன அமௌண்ட்டை இப்படி எடுத்துட்டு ஒரு ஸ்டாண்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்டில் ஒரு பொருள் செய்கிறோம். அப்போது இதை இப்படி கரெக்டாக எடுத்து மெஷர் பண்ணி எடுத்து அப்படி வெட்டிக்கணும். கரெக்டாக வெட்டணும். வெட்டின பிறகு இதை இப்படி இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை இப்படி சேர்த்து விடணும். தெரியுறதா? இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம சேர்க்கணுன்னா ஸ்லிப்பு போட்டும் சேர்க்கலாம். முன்ன ஒரு எபிசோடில் நான் காமிச்சிருந்தேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டும்போது என்ன ஆகுது, இது ஸ்டாண்டு மாதிரி நிற்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாண்ட் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டோம். சரியாக இருக்குது. இப்போது இதை நான் எடுத்துடுறேன். இந்த ஸ்டாண்டுக்கு ஸ்மூத்தாக ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் ஸ்லிப் எடுத்துக்கிறேன். ஸ்லிப்புங்கிறது என்ன, இந்த களிமண்ணும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு அப்படியே வழ 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 வழன்னு நான் இதில் தடவுறேன். தெரியுதுங்களா? ஷைன் அடிக்கும். ஸ்லிப்பு போடும்போது ஷைன் அடிச்சிருக்கு பாருங்கள். க்ளீனாக பால் எடுக்கிற மாதிரி வரும், வெண்ணெய் மாதிரி. அப்படியான பிறகு இப்போது இந்த படத்தை பாருங்கள். ஒரு அம்மா சுள்ளு விறகு எல்லாம் எடுத்துட்டு தன்னோட தலை மேலே வச்சுட்டு போயின்னு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த சீனை நம்ம இந்த களிமண்ணில் பண்ண போகிறோம். என்ன, இது பெரும்பாலும் நம்ம பார்க்குற சீன் தான், ஆனாலும் நன்னா பண்ணணும் இல்லையா? அதனால் இப்போ பாருங்கள், இதெல்லாம் உடன் பிளாக்ஸ். இந்த பிளாக்கில் நான் இதை அழகாக வைக்கணும். ஒரு தடவை தான் இதை வைக்கணும், பல முறை ஷேக் பண்ணி வைக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு தடவை வச்சபடி கரெக்டாக வைக்கணும். ஓகேவா? வைக்கட்டுமா? இப்போது பாருங்கள். இப்போது நமக்கு ப்ரெஷர் சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இப்படி கூட தட்டலாம். ஈவனாக தட்டுங்க. தட்டிட்டீங்களா? இப்போ இதோட கனம் நல்லா தெரிய வரும். இப்போ மொள்ள எடுக்கணும், பத்திரமா எடுக்கணும். சூப்பருங்க. என்ன, கை தட்டுங்க. இப்போ இதை அழகா உங்களுக்கு நான் இப்படி காமிக்கிறேன். என்ன, இதே டிசைன்
இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இதை உங்களுக்கு எம்பாஸ்ட் எஃபெக்டாக வரணும்னால் இதுலேயும் பார்டர் கொடுத்து செய்யலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு, அதனால் இப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி சைடில் இப்படி வச்சுருக்கேன். உங்கள் ஸ்டாண்டை ஃபேமாக பண்ணலன்னா அது நிற்காது சரியா. பின்பக்கத்துலேயும் அழகாக இருக்கணும். முன்பக்கம் எவ்வளோ அழகாக இருக்கோ, ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா ஒருத்தர் பின்பக்கமும் திரும்பி பார்ப்பாங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால் அவ்வளோ அழகாக இருக்கணும் பின்பக்கமும். ஓகே, இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னொன்று முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், பல வருஷம் முன்னாடி பண்ணினது இது. இதில் கொஞ்சம் அலங்காரத்தை ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். சைட்லலாம் ஒரு ரஃப் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன், மூலையிலெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போது இதை மாதிரி ஒரு டூல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஷார்ப்பாக ஏதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஸ்கோரிங் மாதிரியும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்கோரிங் டூல்ஸ்னு பேர். அழகாக ஸ்கோரிங் பண்ணிவிட்டு சைட்லெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்படி 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 குத்தினீங்கன்னால் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இதோட அழகு நல்லா தெரியும். தெரியுறதா? இப்போ நான் பண்ணியிருக்கிறது பின்னாடி பல வருஷம் முன்னாடி பண்ணினது எப்படி நிற்கிறது பாருங்கள். இதே மாதிரி இப்போ நான் இதை பண்ணியிருக்கேன். பின்பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்து, என்ன ஜம்முன்னு இருக்குல்ல. நம்ம வீட்டில் நம்ம பொருளை நம்மளே செஞ்சு அலங்காரம் பண்ணினா மக்கள் பார்க்கும்போது அசந்துருவாங்க. ஆஹா, வெளியில் வாங்குற பொருளை வீட்லேயே இவ பண்ணியிருக்காளே அப்படின்னு ஆத்துக்காரர்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க. குழந்தைங்கள்லாம் பெருமை, எங்கள் அம்மா பண்ணினா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஸும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக நினச்சிப்பாங்க. என்னங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கலைங்கிறது நம்ம கையில் இருக்குங்க, செஞ்சு பாருங்க, தானாக வரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.